நடிகர் சாம் 2001ஆம் ஆண்டு வெளியான டொல்பி திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமானவர். முதல் திரைப்படத்திலேயே அப்போது முன்னணி நடிகைகளாக இருந்த சிம்ரன் மற்றும் ஜோதிகா இருவருக்கும் ஜோடியாக நடித்து அசத்தி இருந்தார். கோலிவுட்டின் சாக்லேட் பாயாக வலம் வந்த சாம் லேசா லேசா, இயற்கை, உள்ளம் கேட்குமே போன்ற பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து அசத்தி இருந்தார். பின் நாட்களில் இவர் நடித்த பல திரைப்படங்கள் தோல்வியை சந்தித்ததால் ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டை இழந்த சாம் தற்போது வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறாராம். சமீபத்தில் சாம் அளித்திருந்த பேட்டியில் ஆரம்ப காலகட்டங்களில் இவர் நடித்த ஒரு திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர் சம்பளம் கொடுக்காமல் இழுத்தடித்ததாகவும் அதை திருப்பி கேட்கும் போது 10க்கும் மேற்பட்ட அடியாட்களை வைத்து மிரட்டியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சினிமாவிற்கு வந்த புதிது என்பதால் யாருமே எனக்கு உதவவில்லை. அப்போது நடிகர் சங்க தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அண்ணனிடம் இதை பற்றி தெரிவித்தேன். யாருக்கும் பயப்படாமல் அந்த தயாரிப்பாளரை கண்டித்து எனக்கு மீதி பணத்தை வாங்கி கொடுத்த கேப்டன் போன்ற நல்ல உள்ளங்கள் இல்லாததால் தான் நான் இன்றைக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் தவிப்பதாக மன வருத்தத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார்.